To all. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன் சரிங்களா. இந்த சஸ்பேஸில் சம் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாமே நான் பண்ணால் நல்லா இருக்காது சரிங்களா. நீங்களாக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சஸ்பேஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க, 1-2 கொஷின் கேட்பாங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. தெரியலன்னா நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ரைட்டா. எல்லாமே நான் உட்காந்துட்டு கொடுத்தேன் எனக்கும் நல்லா இல்லை, உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. சரி பாருங்கள். இப்போ விங்கிறது R2 வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் R2ங்கிறதுனா ஆப்ரேஷன் வந்து வெக்டார் அடிஷன் வந்து coordinates wise addition, scalar multiplication, coordinates wise scalar multiplication, usual vector addition, usual scalar multiplication ரைட்டுங்களா. ரைட். இப்போ இது வெக்டார் ஸ்பேஸ். இப்போ இதில் சஸ்பேஸ் பாருங்க, செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது R2 ரைட்டுங்களா. அதாவது இது எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிற R2ல இப்போ இதோட சப்செட் தான் இது ஃபுல்லாக. என்னது இதோட சப்செட் ஆகுது. சப்ஸ்பேஸ் ஆகுமா தான் கான்செப்ட் ரைட்டுங்களா. அதான் கொஸ்டின். செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா. செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஒய் ஆக்சிஸ் இது சஸ்பேஸ் ஆகும் பாருங்க. அப்புறம் செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் எ லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். அடுத்து செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் எ லைன். எல்லாமே ஒரு லைன் தான் போட்டிருப்பேன் சரி. லைனை வேரி பண்ணல, ஒரே ஒரு லைன், ஏதோ ஒரு ஃபிக்ஸட் லைன் பாசிங் த்ரூ 0,1. அதே மாதிரி W5ங்கிறது இது AX ஈக்குவல். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு உங்களுக்கு தெரியணும். இதை பார்த்தோன்னே வாட் இஸ் திஸ்ன்னு உங்களுக்கு தெரியணும் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரிங்களா. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். லீனியர் அல்ஜிப்ராவே இதில் தான் கொண்டு வருவாங்க. ஸோ லீனியர் அல்ஜிப்ராங்கிறது என்னென்னா ஒன்றுமே கிடையாது, 2 விஷயம் தான். லீனியர் அல்ஜிப்ராவை 2ஆக பிரிச்சுக்கோங்க. லீனியருங்கிற எதை பற்றி படிக்கிறோம்? லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி படிக்கிறது. அல்ஜிப்ராங்கிறது சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது, இதுதான் லீனியர் அல்ஜிப்ரா. புரியுதுங்களா? லீனியர் அல்ஜிப்ரானா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி படிப்போம், சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரதா லீனியர் அல்ஜிப்ரா சரிங்களா. இதுக்கு க்ளூ பே கொடுத்துட்டேன். சரி பாருங்கள். இப்போ இது பாருங்கள். இது ஏங்கிறது ஃபிக்ஸ்டு ரியல் நம்பர் 2x2 இந்த மாதிரி இது கொடுக்குறேன். இது வந்து சஸ்பேஸ் இல்லையா நான் கேட்டிருக்கேன் ரைட்டுங்களா. சைங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஓகே. ஸோ இப்போ இது ஏவோட ஆர்டர் தெரியும், எக்ஸோட ஆர்டர் தெரியும், அதாவது ஐங்கிற ஆர்டர் உங்களுக்கே தெரியும் சரிங்களா. ரைட். அடுத்து பாருங்கள். இது என்னென்னா பாயிண்ட்ஸு இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அதே மாதிரி இது ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதெல்லாம் சஸ்பேஸ் ஆகுமா நீங்கள் சொல்லணும். 6, 7, 8, 9, 10. அடுத்து பாருங்கள் 11 பாருங்கள். செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஏ சர்க்கிள் வித் சென்டர் 0,0 ரேடியஸ் 1. அதே மாதிரி இது என்னென்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே. அப்புறம் இது ஒரு செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஏ ஸ்கொயர் ரீஜியன். ஸ்கொயர் ரீஜியன் இந்த மாதிரி ஸ்கொயர் ரீஜியனுக்குள்ள சரிங்களா. உள்ள பவுண்டரி பாயிண்ட் இன்க்ளூடட் ரைட்டுங்களா. ஸ்கொயர் க்ளோஸ்ட் ரீஜியன் வச்சுக்கோமா. ஸோ பவுண்டரி பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட். இந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த இதில் இருக்குது ரைட்டுங்களா. எண்டிங் பாயிண்ட்ஸ் க்ளோஸ்டு செட்டு ரைட்டுங்களா. ரைட். இப்போ இது சஸ்பேஸான்னு பாருங்கள். அப்புறம் செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட்ஸ்னால் இது வந்து 0,0 சென்டர் 0,0 ரேடியஸ் 1 வச்சு இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிளோட இன்டீரியர் போர்ஷன்ஸ் பவுண்டரி பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகாது. இது வந்து சஸ்பேஸ் ஆகுமான்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி என்னென்னா அந்த சர்க்கிளோட எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ், இந்த சர்க்கிளுக்கு அவுட் சைட் பாயிண்ட்ஸ் பவுண்டரி இன்க்ளூட் ஆகாது. அப்போ இது என்னென்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ரைட். இது என்னென்னா இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு சஸ்பேஸ் ஆயிரும். சஸ்பேஸ் ஆகுமான்னு நான் கேட்குறேன் தெரியல சரிங்களா. அப்போ ரெண்டோட சம்மு வந்து சஸ்பேஸ் ஆகுமான்னு கேட்டிருக்கேன். இது ரெண்டுக்கு மட்டும் தான் கேட்டிருக்கேன். அது மாதிரி W1 இன்டர்செக்ஷன் W2 வந்து சஸ்பேஸ் ஆகுமா, W1 யூனியன் W2 வந்து சஸ்பேஸ் ஆகுமான்னு இந்த 2 கொஸ்டின் வச்சு நான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்கேன் சரிங்களா. இது வந்து R2ஓட சப்செட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் சஸ்பேஸ் ஆகும்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன் சரிங்களா. ரைட். இது பேர் கோஆர்டினேட் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். அதாவது கோஆர்டினேட் ஸ்பேஸ் என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி எழுதுகிற கோஆர்டினேட் ஸ்பேஸ். V வந்து இந்த மாதிரி எழுதுறது x1, x2, xn belongs to Fn. Fங்கிறது எனி ஃபீல்டு. இப்போ இது வந்து இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு F-ஆக இருக்கும். ஸோ இது வந்து இதுதான் இந்த கோஆர்டினேட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த வெக்டார் ஸ்பேஸில் ஓகேங்களா. சரி. இப்போ இது ஒரு கோஆர்டினேட் ஸ்பேஸ். இப்போ R2ல ஒரு கோஆர்டினேட் ஸ்பேஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் 3ல ஒரு கோஆர்டினேட் ஸ்பேஸ் R3ல
இது என்னது இப்போ இதெல்லாம் சஸ்பேஸ்ன்னு கேட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்எக்ஸ் இப்போ இங்கே R3ல் இருக்குது. இப்போ போன கொஸ்டின் வந்து R2ல் உள்ள எக்ஸ்எக்ஸ் ஒய் செட்டு செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் XY பிளேன் செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஒய் செட்டு செட் எக்ஸு செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் எ லைன் ஏதோ ஒரு லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0,0,0. W8ங்கிறது செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் எ பிளேன் பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட். அப்புறம் இது என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏங்கிறது ஏ ஃபிக்ஸ்டு 3x3 ரியல் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. அடுத்து W10ங்கிறது இது இந்த ஓகே. அடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ என்ட்ரிஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. இதெல்லாம் சஸ்பேஸாக இல்லையான்னு நீங்கள் பார்த்து சொல்லணும் சரிங்களா. W16 அவ்வளோதானா ரைட். ஸோ நிறைய எழுதியிருப்பேன், இடம் பத்தலை, இல்லைன்னா நான் ஒரு 30 வரைக்கும் கொண்டு போயிருப்பேன். ஸோ ஓகே ஸ்பேஸ் இல்லாமல் அங்கே எழுதுனால அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸோ அப்போ கோஆர்டினேட் ஸ்பேஸ் R3 பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கலாம், மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது கொஸ்டின் நம்பர் 3 தானே. ஓகே கொஸ்டின் நம்பர் 3 மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸுங்க. ஆக்சுவலாக இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும்னா சஸ்பேஸ்ன்னு சொல்லி இதெல்லாம் சஸ்பேஸாக இருக்கும், அதெல்லாம் டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அது ஒரு முக்கியமான ரோல் சரிங்களா. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதை நீங்கள் படித்தா லீனியர் அல்ஜிப்ராவில் உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் யார் ஒருத்தர் வெக்டார் ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ண தெரியுது இல்லை இல்லைன்னு சொல்ல தெரியுது, எஸ் ஆர் நோன்னு சொல்ல தெரியுது, ஆர் சஸ்பேஸாக இல்லையான்னு சொல்ல தெரியுதுன்னா அவங்களுக்கு சரிங்களா, அவங்க சொல்ல தெரிஞ்சுன்னா வெக்டார் ஸ்பேஸ் வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. என்னது 2x2 மேட்ரிக்ஸ் ஓவர் R ஃபீல்டுங்கிறது R. அப்போ இது என்னது மேட்ரிக்ஸ் வந்து ஸ்பேஸ் இது மேட்ரிக்ஸ் ஸ்பேசஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஏ ஃபீல்டு வந்து Rல வந்துடும் கரெக்டுங்களா, Rல பிடிச்சிக்கும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து இதோட சப்செட் இது வந்து வெக்டார் ஸ்பேஸான்னு கேட்டிருக்கேன், சஸ்பேஸான்னு கேட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் சஸ்பேஸ்ன்னு கேட்டிருக்கேன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சஸ்பேஸாக இல்லையான்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஓகேங்களா. இப்போ மேட்ரிக்ஸ் ஸ்பேஸில் 2x2 வச்சாச்சு. இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், 3x3 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் இங்கே வந்து கேட்டிருக்காங்கன்னா 4th கொஸ்டின் என்னன்னா ஸ்பேஸ் மேட்ரிக்ஸஸ் அதாவது n×n மேட்ரிக்ஸ் ஓவர் R. இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் R இருக்கும். இப்போ இதெல்லாம் என்னது செட் ஆஃப் ஆல் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ், இதெல்லாம் என்னது சஸ்பேஸ் ஆகுமான்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்னென்னு தெரியணும், ஸ்கியூ சிமெட்ரிக் என்னென்னு தெரியணும், ஆர்த்தோகோனல் என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சஸ்பேஸாக இல்லையான்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். இப்போ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு, லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு, ஸ்ட்ரிக்ட்லி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னது. ஸோ இதெல்லாம் சஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் சஸ்பேஸாக அது நம்ம டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக பண்ண சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதான். ஸோ பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா R2 சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து R2ல் இதெல்லாம் சஸ்பேஸஸ். ஸோ நீங்கள் இதை கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு என்னது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடுவீங்க. சப் குரூப்பு, நார்மல் சப் குரூப்பு, சப்ரிங்கு, சப் ஃபீல்டு, சப்ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் இதை ஒழுங்காக சொல்லிட்டீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். இதை வச்சு மற்ற எந்த ஒரு சப்ஸ்ட்ரக்சர் கேட்டாலும் நம்ம பண்ணிடலாம் சரிங்களா. அப்புறம் R3ல் இந்த இருக்குது. அடுத்து ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ், மெட்ரிக் ஸ்பேஸ், மேட்ரிக் ஸ்பேசஸ். ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணுங்கள், ரொம்ப சால்வ் பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணுங்கள். கடைசியில் நான் வந்து சொல்யூஷன் எல்லாத்தையுமே கொடுத்துப்பேன் சரிங்களா. ஸோ சால்வ் பண்ணுங்கள், முடியாத பட்சத்தில் நான் எல்லாத்தையுமே சொல்யூஷன் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துறேன் சரிங்களா. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்டில் எழுதி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன் சொன்னாங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கூட நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 9944115385. ஸோ இந்த நம்பருக்கு ஒன்று வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷனில் ஏதோ ஆன்சர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி நோட்டேஷன்ஸ்லாம் இங்கே கொடுக்க முடியாது. இந்த செட்டு நோட்டேஷன், பிலாங்ஸ் டு நோட்டேஷன்லாம் இருக்காது. சரி ஓகே, உங்கள் சுச்சுவேஷனை பார்த்துக்கிட்டேன் சரிங்களா. ஸோ இது வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம், நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஸ்மால் நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு அசைன்மெண்ட். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.